குட் ஈவினிங். அண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் தியரி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ குரூப் தியரியில் ஜஸ்ட் ரீகால் தான். ஓகேவா? ஸோ குரூப் தியரியை பார்க்கும்போது ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் ஃப்ரம் சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ். ஓகேவா? சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் சிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ் நல்லா புரிச்சுக்கோங்க. சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸை பண்ணக்கூடிய சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸை வச்சு பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால் சிமெண்ட்ரி ஆப்ரேஷன். ஸோ அப்போ சிமெண்ட்ரி எலமெண்ட் அப்படின்னும் போது there will be three type of symmetry elements. ஒன்று வந்து என்னன்னா plane of symmetry and axis of symmetry and point of symmetry and sometimes it called as center of symmetry அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா plane of symmetry அப்படின்னு எடுக்கும் போது which is in the operation of reflection. ஓகேவா? ஸோ before and after passing this plane of symmetry ரிஃப்ளெக்ஷன் வந்து மாலிகுல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம பார்த்துருங்க ஸ்ட்ரக்சர், இன்டிஸ்டிங்பிள் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஈக்குவலன்ட்னா என்ன, எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆக்சுவலாக நம்மளோட கன்வீனியன்ட்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட்ஸே லேபிள் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸாக்ட் அதாவது ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பட் ஆஸ் அ டெஃபினிஷன் நமக்கு என்ன வரும்? ஸோ இன்டிஸ்டிங்பிள் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன் ஆஃப்டர் த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி இன்டிஸ்டிங்பிளாக இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்புறமும் நமக்கு எப்படி இருக்கணும்? இன்டிஸ்டிங்பிளாக இருக்கணும். விச் மீன் அது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம நமக்கு இருக்கணும். ஓகேவா? நம்மளுடைய கன்வீனியன்ட்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதை 1 2 3 பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மேபி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அபவுட் லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது புரியல அப்படின்றது பட்சத்துலயும் அதுலயும் கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ சிமெண்ட்ரி எலமெண்ட்ஸ்ல பிளைன் ஆஃப் சிமெண்ட்ரி அண்ட் ஆக்சஸ் ஆஃப் சிமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ ஆக்சஸ் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்னும் போது ஒரே ஒரு ஆக்சஸ். ஓகேவா? அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பிளைன் ஆஃப் சிமெண்ட்ரின்னும் போது இட்ஸ் அ 2D ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு கோஆர்டினேட் இன்வால்வ் ஆகும், வெதர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஒய் இசட் ஆர் இசட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகும். பட் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் சிமெண்ட்ரி ஒரே ஒரு ஆக்சஸ் தான் பாஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்படி பாஸ் பண்ணும் போது நமக்கு ஒரே ஒரு கோஆர்டினேட் வெதர் இட் இஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் இசட் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளேனர். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், நாட் ஆல் த கேசஸ். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து ஹேண்டில் பண்றது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளேனர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸ் வந்து எந்த டைரக்ஷன் வழியா பாஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ரொட்டேஷன் கிடைக்கும், விச் மீன் அந்த ஆப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் ஆக்சஸ் வழியா தான். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரியில C2 C2 ஆக்சிஸ் C3 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் எப்படி நம்ம கொடுக்கணும், C2னா என்ன, C3னா என்ன, C4னா என்னன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது Z சொல்லி மென்ஷன் பண்றது விச் இஸ் அன் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆக்சஸ். நம்ம பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சஸோட டைரக்ஷன் தான்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரியை வச்சு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பேர் என்னது? நம்ம பண்ணக்கூடியது விச் அன் ரொட்டேஷன். ஓகேவா? ரொட்டேஷன் பண்ணும்போது ஸோ ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ரொட்டேஷன் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கணும்? இன்டிஸ்டிங்பிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சென்டர் ஆஃப் சிமெட்ரி விச் மீன் பாயிண்ட், ஒரே ஒரு சிம்பிள் சென்டர் பாயிண்ட். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் இந்த கேஸ் ஆஃப் ஒரு மாலிகுல் இருக்கு அப்படின்னும் போது நான் இப்போ பாசிட்டிவ் சைட்ல வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு 10 யூனிட் போறேன் அப்படின்னும் போது நெகட்டிவ் சைட் எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு 10 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாலிகுலுக்கும் இன்வர்ஷன் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ ஒரு சில மாலிகுலுக்கு தான் இருக்கும். அதே போல ஒரு ஆட்டத்துல இப்போ பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாலிகுல், அதாவது ஒரு ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம், ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு 4 5 6 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 4 ஆட்டம்ஸ் நமக்கு இன்வர்ஷன் வருது. பட் ரிமைனிங் 2 ஆட்டம்ஸ்க்கு இன்வர்ஷன் வரலன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது இன்வர்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லா ஆட்டத்துக்கும் அது இன்வர்ஷன் வரணும். ஓகேவா? அப்படி வந்தா மட்டும் தான் நம்ம இன்வர்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, சிமெட்ரி எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆபரேஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த சிமெட்ரி ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு? விச் இஸ் ரிஃப்ளெக்ஷன், ரொட்டேஷன் அண்ட் இன்வர்ஷன். சரியா? இது 3 இருக்கு. ஸோ அண்ட் இதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் திஸ் சிமெட்ரி ஆபரேஷன் வி ஹேவ் டு கிளாசிஃபை அந்த சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் வந்து மொத்தம் 5 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே? ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இருந்தாலும் இப்போ பாருங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு சிமெட்ரி எலமெண்ட், சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் இருக்கு ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே. ஸ்லைடு இல்ல. நான் தான் அனுப்புறேன். ஓகே. சரி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் அண்ட் சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் 1 மினிட் இருங்களேன். 1 மினிட் நான் சார்ஜ் மட்டும் பிளக் இன் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட். ஓகே. ஸோ சாரி கவனிக்கல. இப்ப பாருங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் அண்ட் சிமெட்ரி ஆப்பரேஷன் நம்ம என்ன கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டிஃபரெண்ட் சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ கிளாசிஃபை பண்ணலாம் ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிக்கல் ரைட். ஸோ இப்போ ஐடென்டிக்கல் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ நத்திங் ஆப்பரேஷன் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கும் போது எல்லா மாலிகுலும் தே ஹேவ் ஐடென்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ். அதாவது ஈன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் டூ நத்திங் ஆப்பரேஷன். ஒரு மாலிகுலை அப்படியே விட்டாலும் அதாவது அதோட ஓன் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து வி ஆர் சிம்பிளி ரெப்ரசென்ட் அஸ் ஈன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ். ஓகேவா? செகண்ட் டைப் ஆஃப் ஆப்பரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராப்பர் ஒரு ரொட்டேஷன்ஸ். ஓகே, ப்ராப்பர் ரொட்டேஷன் நம்ம என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம், which is represent as cn அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். n which represent n வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸோ n which represent நம்பர் ஆஃப் ஃபோல்ட், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபோல்ட் வந்து ரொட்டேஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நான் ஜஸ்ட் ரீகால் கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, லிசன் பண்ணுங்க ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஓகே, ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஃபினேஷன் பாருங்களேன். A counterclockwise rotation, அதாவது 2 pi by n, which mean 360 divided by n. Okay, about an axis. ஒரு ஆக்சிஸ்ல 360 டிகிரில நம்ம ரொட்டேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸ் அந்த டிகிரியை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸ் ஆஃப் நம்ம C2 ஆக்சிஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன வந்துடும்? 180 டிகிரி ஆங்கிள் வந்துரும் ரைட். ஸோ அந்த கால்குலேஷன்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அண்ட் அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கிளாக் வைஸ், நாட் அ கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் இதுக்கான மீனிங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேத்தமெட்டிக்கலி ஆன்டி கிளாக் வைஸ் விச் ரெப்ரசென்ட் அஸ் பாசிட்டிவ் ஒன். ஓகே, பாசிட்டிவ் ஒன். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கிளாக் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த எக்ஸ் ஒய் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல வரும், பிளஸ் ஒன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுல வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் இன் த கேஸ் ஆஃப் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், நாட் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நார்மலா நம்ம எப்பயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுப்போம். பட் இந்த கேஸ் இங்கே கிடையாது. ப்ராப்பர் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும் சொல்லி அப்படி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். நம்ம வந்து எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு டயக்ராம். ஓகேவா? பட் இது ஒரு சிம்பிளா ஒரு ஆட்டம்னு கன்சிடர் பண்ண ஒரு மாலிகுல் சொல்லி கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் இந்த ஏரோலாம் ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணிட்டா. ஸோ இதுல என்னென்ன ஆக்சஸ் பாஸ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம C6 ஆக்சஸ், C2 ஆக்சஸும் பாசிபிள், C3 ஆக்சஸும் பாசிபிள், C2 ஆக்சஸும் பாசிபிள். இது எப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நேத்தும் உங்களுக்கு நான் சொன்னேன். பட் ஃபியூ மெம்பர்ஸ்க்கு சம் டவுட் இருக்கலாம். ஃபெமிலியரா இருக்கவங்களுக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் டவுட் இருக்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் ப்ராப்பர் ஆக்சஸ் இருக்கும். விச் மீன் C2 ஆக்சிஸ், C3 ஆக்சிஸ், C4 ஆக்சிஸ், C6 ஆக்சிஸ், எத்தனை ஆக்சிஸ் வேணா பாசிபிள் இருக்கலாம். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்ன நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்கணும்? இட்ஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இதான் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருந்தேங்க பாருங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது
C6 axis ஓகேவா. ஸோ இந்த டயகிராம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து 6 ரொட்டேஷன் நம்ம பண்ணும்போது அதாவது 60 டிகிரி ஓகேவா. C6 ரொட்டேஷன் எத்தனை டிகிரி? 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது 60 டிகிரில நம்ம 6 டைம் ரொட்டேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க போட்டிருந்தோம். அதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் ஓகேவா. C3 ஆக்சஸ் 2 C6 ஆக்சஸும் சொல்லி இப்படி எழுதலாம் ஓகேவா. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்க வாங்க, இந்த கேஸ் ஆஃப் இங்க பாருங்க. இப்போ அந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி இது உங்களுக்கு டீட்டெயிலாவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் பாருங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் C6 ஆக்சஸும் பாசிபிள் அண்ட் C3 ஆக்சஸும் பாசிபிள், C2 ஆக்சஸும் பாசிபிள் ஓகேவா. ஸோ அப்போ 3 ஆக்சஸ் இருக்கு ஓகே. இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் 3 ப்ராப்பர் ரொட்டேட் நம்ம பண்ண முடியும். ஒன்னு C6, C3 அண்ட் C2. அப்ப 3 ப்ராப்பர் ரொட்டேஷன் இருக்கு. பட் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ். அப்ப எது நமக்கு பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா which one have the highest fold ஓகேவா. சோ அப்போ C6 ஆக்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்ட் ஃபோல்ட், அதாவது n வேல்யூ கிரேட்டரா இருக்கணும்ப்பா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 to 6. அப்ப 6 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல which will have the greater n வேல்யூ. சோ அப்ப இதுதான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும் இந்த ஆட்டத்தை இந்த டயகிராமை பொறுத்த வரைக்கும். சோ C6 is the பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஓகேவா. சோ அப்ப ரிமைனிங் இருக்கிறதுலாம் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி ஆக்சிஸ் ஆர் சப் ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா. சோ இதுக்கப்புறம் ஐடென்டிக்கல் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரொட்டேஷன் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ப்ராப்பர் ஆப்ரேஷன் பாசிபிள் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா C6 Z டைரக்ஷன், C2 Z டைரக்ஷன் அண்ட் C2 Z டைரக்ஷன் நம்மளால பாஸ் பண்ண முடியும். பட் ஹையஸ்ட் ஃபோல்டு தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to consider this as a principal axis ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய சிமெட்ரி ஆக்சஸ்லாம் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா. இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. தென் இல்லைன்னா சேட்லையும் போடுங்க ஓகேவா. ஸோ அதுலேயும் நான் பார்க்கேன் ஓகேவா. ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ ப்ராப்பர் ரொட்டேஷன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, from the definition you can understand a counter clockwise rotation அதாவது 360 divided by n about an axis ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். the rotation axis the largest n is called as highest order, right? ஸோ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த செகண்ட் லைனை பாருங்க. the rotation axis which the largest n is called highest order or principal axis ஓகேவா. ஸோ அப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா C3 axis, C6 axis, C2 axis இருந்தது. அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல C6 axis பிரின்சிபல் axis because which is in the highest order or principal axis அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா some objects have the rotation that have perpendicular to the principal axis அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நமக்கு வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். which mean ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா. சோ அதை நமக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வாங்க. ஸோ ப்ராப்பர் ரொட்டேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். பட் இதை நான் மாலிகுல் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேபி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ இதுல ஒன்றும் இல்லப்பா. இப்போ இந்த டயக்ராம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா C2 ஆக்சிஸ் எத்தனை C2 6 C2 ஆக்சிஸ் 6 C2 பிளேன் ஓகேவா. பிளேன் ஆக்சிஸ்ல பிளேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேன் பாசிபிள் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 பர்பண்டிகுலர் ஆக்சஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பர்பண்டிகுலர் பிளேன்னா என்ன, பேரல் பிளேன்னா என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த டேர்ம் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ ஐடென்டிக்கல் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராப்பர் ரொட்டேஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன் which is இந்த தேர்ட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ பாருங்களேன், an internal reflection through a plane of symmetry within an object ஓகேவா. within ஆப்ஜெக்ட்னா ஒரு மாலிகுல் ஓகேவா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் த்ரூ a plane of symmetry ஓகேவா. ஸோ அப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி வைக்கிறீங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறீங்க ஓகேவா. ஸோ இங்க பாருங்களேன், இந்த டேர்ம் படிங்க நல்லா. ஸோ இப்போ என்னன்னா ஹரிசாண்டல் மிரர் பிளேன் which means 6 sigma h ஓகேவா, which is in the perpendicular to the principal axis ஓகேவா. இந்த ரிஃப்ளெக்ஷன் வரணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பிரின்சிபல் ஆக்சிஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்ஷன்ல சிக்மா வீனா என்ன, சிக்மா ஹச்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ அப்போ ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேனை பாஸ் பண்றீங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணும் போது நீங்க பாஸ் பண்ணக்கூடிய பிளேன் ஒரு
பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலா இருந்துச்சுன்னா அது வந்து சிக்மா வி பிளேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதே பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா, சோ அது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் பிளேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இங்க பாருங்க. ஹாரிசான்டல் மிரர் பிளேன் அதாவது சிக்மா h இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். பட் இன் தி கேஸ் இங்க பாருங்க. சோ வெர்டிகல் ஆர் டைஹைட்ரல் பிளேன். டைஹைட்ரல் பிளேன்னாலும் வெர்டிகல் பிளேனும் சேம் தான். பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இத ஞாபகம் வச்சுக்கோங்க. The mirror plane are parallel to the principal axis. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ப்ராப்பர் ரொட்டேஷன் அதாவது ப்ராப்பர் ரொட்டேஷன் எப்படி பண்றது, which means CN ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்ப CN ஆக்சிஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எது வந்து ஹையஸ்ட் ஃபோல்ட் இருக்கோ அதை என்ன பண்றீங்க, அதை பிரின்சிபல் ஆக்சிஸா மார்க் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸை பாஸ் பண்றீங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆபரேஷன் அப்படின்னும் போது பிளேனை பாஸ் பண்றீங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி பிரின்சிபல் ஆக்சிஸை மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க பாஸ் பண்ணக்கூடிய பிளேன் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா அது வந்து சிக்மா வி பிளேன். இதே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா போச்சுன்னா அது சிக்மா ஹெச் பிளேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ ஒரி பண்ணிக்காதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு அப்ப புரியும். ஓகேவா? சோ இப்ப பார்ப்போம். சோ இப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் பிளேன் இருக்கு இல்லையா? சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேப்பா. இது பாருங்களேன். இது என்ன மாலிகுல்ப்பா? ஸோ யூ ஆர் ஆல் ஃபெமிலியர் வித் தட். ஈஸி மாலிகுல் தான். ஸோ ஸ்ட்ரக்சரை பார்த்து கண்டுபிடிங்க என்ன மாலிகுல்? ஏ காயத்ரி H2O வேற H2O. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா H2O மாலிகுல் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இப்போ H2O மாலிகுல் இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்னப்பா? வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ்? என்னப்பா? Bent V shape. பென் ஸ்ட்ரக்சர் ரைட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ H2O மாலிகுல் ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். H2O மாலிகுல் ரைட் பண்ணுவோம். திஸ் இஸ் now பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்களேன். இப்போ இதுல ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையாப்பா? ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஹலோ. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையாப்பா? இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். ஹலோ எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே ஓகே. தேங்க்யூ காயத்ரி. ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ H2O மாலிகுல் ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H2O மாலிகுல்ல ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்றேன் ரைட். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்றேன். ஸோ இப்போ இது என்னவா இருக்கணும்? என்ன ஆக்சிஸா இருந்தா நமக்கு வந்து ஐடென்டிக்கல் அதாவது விச் மீன் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது லேபிள் பண்றோம் 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை நான் ஒரு C2 ஆக்சிஸ் ஓகேவா? C2 ஆக்சிஸ் எந்த டைரக்ஷன்? Z டைரக்ஷன் வழியா பாஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்படி பாஸ் பண்ணா மட்டும் தான் இப்போ பாஸ் பண்ணும்போது ஆஃப்டர் திஸ் ஆபரேஷன் எனக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ ஆஃப்டர் C2 ரொட்டேஷன் எனக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? ஸோ இந்த இடத்துல ஒரு C2 ரொட்டேஷன் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துரும் மாலிகுல்? ஸோ இந்த இடத்துல 2 பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல அகைன் 1 பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சரா இல்ல ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சராப்பா? இது வந்து லேபிள்லெஸ் 1ன்னு சொல்லி லேபிள் பண்றேன். இது வந்து லேபிள்லெஸ் 2ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C2 ஆக்சிஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. C2 ஆக்சிஸ் in the Z direction. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா whether it is an identical structure or exact structure. Sorry, identical structure or equivalent structure. Hello. Equivalent. Yes, equivalent structure. நம்ம எவ்வளோ எவ்வளோ
எத்தனை ஆக்சஸ் வரைக்கும் பாஸ் பண்ணலாம், எவ்வளவு ஃபோல்ட் வரைக்கும் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு நமக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த தேர்ட் ரொட்டேஷன் அகைன் நான் ஒரு C2 ஆக்சஸ் இப்படி பாஸ் பண்றேன். ஓகே, C2 ஆக்சஸ் இந்த Z டைரக்ஷன் நமக்கு பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ 1 and 3, அதாவது இந்த 1 and 3 இருக்கு இல்லையா, 1 and 3. ஓகே, 1 and 3 வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கல், அதாவது எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர், ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சரா கிடைக்கும். பட் 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் an ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி என்னப்பா? C2 பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம பிளேன் பாஸ் பண்ண முடியுமாப்பா? C2 ஆக்சஸ் இந்த Z டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பிளேன் பாஸ் பண்ண முடியுமா? இதுல பிளேன் ஆஃப் ஆக்சஸ் இருக்கா? பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ண முடியும்ப்பா. எப்படின்னு கேளுங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வாட்டர் மாலிகல் தானே, இது இந்த ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளேன் இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இந்த 3 மாலிகுலுமே என்ன பண்ணுது? கட் பண்ணிட்டு போகுது. பாருங்க, நல்லா பாருங்க. ஸோ இது திஸ் டயக்ராம். ஓகேவா? ஸோ திஸ் பிளேன் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வாட்டர் மாலிகுலையும் கட் பண்ணுது இல்லையா? ஓகே, இப்படி ஒரு பிளேன் என்னால பாஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அதாவது XZ பிளேன். ஸோ இப்போதைக்கு அந்த கோஆர்டினேட்டை விட்டுருங்க, கோஆர்டினேட்டை ஞாபகம் வச்சுக்காதீங்க, பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு C2 ஆக்சஸ் பிரசண்டா இருக்கு, ஆஸ் வெல் அஸ் என்ன பிரசண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா V பிரசண்டா இருக்கு. ஓகேவா? ஒரு சிக்மா V மட்டுமா, ஒரு சிக்மா V பிளேன் மட்டுமா பிரசண்டா இருக்கு? ஸோ வேற என்ன பிரசண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ அனதர் சிக்மா V. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த டைரக்ஷன் இங்க பாருங்க. ஸோ இந்த பிளேன், அதாவது இது சென்டர்ல இருக்க அந்த ஆக்சிஜன் மாலிகுலை மட்டும் கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது புரியுதா உங்களுக்கு? இது யாருக்கா புரியாம இருக்கா? ஸோ இந்த 2 பிளேன் எப்படி பாஸ் ஆகுது மிச்சம் நீங்க பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க பிளேன் வந்து பாத்தீங்கன்னா இது பிளேனர் தானே. ஸோ இங்க பாருங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணுது. ஸோ இந்த 3 ஆட்டத்தையும் அப்படியே கட் பண்ணுது ஃபர்ஸ்ட் இருக்க சிக்மா பிளேன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆட்டத்தையும் அப்படியே கட் பண்ணுது. ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஸோ செகண்ட் பிளேன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேன் விச் இஸ் இந்த ப்ளூ கலர். ஸோ அது எப்படி பண்ணுது? இந்த ஆக்சிஜனை மட்டும் கட் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சிஜனை மட்டும் இப்படி கட் பண்ணுது. ஸோ அப்படி கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ 2 பிளேன் கிராஸ் ஆகுது. ஓகே, சரி, அதாவது ஒரு ஆக்சஸ், ஒரு C2 ஆக்சஸ் பிளஸ் 2 சிக்மா பிளேன் பாஸ் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பிளேன் வெதர் இட் இஸ் an parallel to the principal axis, principal axis முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல C2 ஆக்சஸ் தான். இதுல பிகாஸ் எந்த ஆக்சஸும் கிடையாது, C3யும் கிடையாது, C4 எதுவுமே கிடையாது. ஆக்சிஸ். அப்ப C2ன்றது பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்க பிளேன் வந்து பாஸ் ஆகுது, 2 பிளேன் பாஸ் ஆகுது. நல்லா பாருங்க, YZன்ற பிளேன், XZன்ற பிளேன். சோ அப்போ சொல்லுங்க பாப்போம், இப்போ இங்க பாஸ் பண்ணக்கூடிய பிளேன் which is perpendicular to the principal axis or parallel to the principal axis அப்பா? parallel. ஓகே, வேற ப்ளீஸ் அதர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. புரியலன்னா கேளுங்க, நான் நடத்துறேன். ஏன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டீங்க? அபிநயா, புவனேஸ்வரி, பாலமுருகன், காயத்ரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. கோகிலம், ஹரிணி, கார்த்திகா, சரவணன், ஸ்ரீநிதி, சந்தானலட்சுமி, ஷாலினி, ரிஸ்வானா, எல்லாரும் என்ன பண்றீங்கப்பா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். கிளாஸ்ல இருக்கீங்களா? லான் பண்ணி போட்டு போயிட்டீங்களாப்பா? ஓகே ஓகே, பேரலல். ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் தான் இந்த மாலிகல் எப்படி போகும்? சரி, இந்த பிகாஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்க போகுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் தான் போகுது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is labeled as sigma V plane. ஓகேவா?
ஸோ அப்போ இதோட பாயிண்ட் குரூப் என்னவா சொல்லி கன்சிடர் பண்ணும்? பாயிண்ட் குரூப் பின்னாடி வரலாம், பட் இது சிம்பிளஸ்ட் மாலிகுல்ன்றதுனால இதுக்கு மட்டும் நான் இப்போதைக்கு சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் குரூப் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா C2V. C2V இஸ் த பாயிண்ட் குரூப். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் நோட்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பென் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாலிகுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCl3. ஓகேவா? BCl3 மாலிகுல். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் BCl3 மாலிகுல்ப்பா? BCl3க்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்ப்போம். BCl3க்கு என்னப்பா ஸ்ட்ரக்சர்? Trigonal planar. So trigonal planar, right? So Saravan சொல்லிருக்கீங்க. ஓகே, ஸோ trigonal planar. அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ போரான் நீங்க ப்ரெசென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ போரான் ஓகே, இங்கே Cl மாலிகுல், இங்கே Cl மாலிகுல், இங்கே Cl மாலிகுல், ரைட்? இப்போ சொல்லுங்கப்பா, இதுல என்னென்ன ஆக்சஸ் பாஸ் ஆகும்ப்பா? என்ன ஆக்சஸ் பாஸ் பண்ணும்? என்ன ஆக்சஸ் பாஸ் ஆகும்? இதுல என்னென்ன ஆக்சஸ் பாஸ் பண்ணலாம்? ஹலோ, ரொட்டேஷன் ஆபரேஷன் பண்ணலாம் சார். ரொட்டேஷன், அதாவது ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C3 அண்ட் C2 ரெண்டு ஆக்சஸும் பாசிபிள் பாருங்க பாருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக ஓகேவா? ஸோ BCl3 சென்டராக வச்சுட்டு நான் இப்படி ஒரு ஆக்சஸை பாஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்படி ஒரு ஆக்சஸ் நான் பாஸ் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் இன் திஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணணும்? எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணால் எனக்கு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்? 120. தேங்க்யூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ 120 டிகிரினா இது என்ன ஆக்சஸ் பார்ப்போம்? C3 Z ஆக்சஸ், ரைட்? ஸோ இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டிக்கல் E வந்து எல்லா ஆக்சஸ்க்கும் இருக்கும்ப்பா, அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. கூட வந்து பார்த்தீங்கன்னா C3 Z ஆக்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேற என்ன ஆக்சஸ் பாசிபிள்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C2 ஆக்சஸ் பாசிபிள். ஓகேவா? C2 எப்படின்னா இப்போ இந்த மாலிகுல் போரான் குளோரின் வழியாக நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி பாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது விச் மீன் எனக்கு எப்படி கிடைக்கும் நிமிஷம். ஸோ நான் லேபிளே பண்ணிடுறேன்ப்பா, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இங்கே பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் C3 ஆக்சஸ், செகண்ட் ரொட்டேஷன், அண்ட் திஸ் இஸ் தேர்ட் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இதை நான் லேபிள் பண்ணுறேன்ப்பா. ஸோ இது என்ன லேபிள் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் Cl, செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்டர் 120 டிகிரி ரொட்டேஷன், 120 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், second and third, right?
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம எது வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும்? டு கெட் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? அகைன் திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3, ரைட்? ஸோ இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அகைன் 1 to 3 சரி 120 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so this is 3, this is 2, this is 1. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஸோ இது வந்து செகண்ட், ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 and 4, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 and 4 இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர்ப்பா. நமக்கு என்னன்னா ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் ரொட்டேட் பண்ணா அப்ப எத்தனை ரொட்டேஷன் பண்ணிருக்கோம்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன் அண்ட் தேர்ட் ரொட்டேஷன். எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்கோம்? 120 டிகிரி. ஸோ அப்ப இங்க என்ன ஆக்சஸ் பிரசன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா C3 ஆக்சஸ். ஓகே, C3 ஆக்சஸ் பிரசன்ட் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் வேற என்ன ஆக்சஸ் இதுல பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அகைன் ஒரு C2 ஆக்சஸ் பாசிபிள் இருக்கு. எப்படின்னு பார்ப்போம். ஸோ இது BCl3 மாலிகுல் இல்லையா? இப்போ இந்த BCl3 மாலிகுல் அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி ஒரு ஆக்சஸ் பாஸ் பண்றப்ப ஸோ விச் மீன் குளோரின் வழியும் போரான் வழியும், ஓகே, ஸோ இப்படி ஒரு C2 ஆக்சஸ் பாஸ் பண்றோம். இப்படி பாஸ் பண்ணும்போது இப்போ நம்ம லாஸ்ட் கேஸ்ல பார்த்த மாதிரி வாட்டர் மாலிகுலுக்கு பார்த்த மாதிரி இதுலயும் நம்மளால என்ன பண்ண முடியும்? லேபிள் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், திஸ் இஸ் இப்போ நம்ம ஆஃப்டர் ரொட்டேஷன் பண்ணும்போது இது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ரொட்டேஷன், 180 டிகிரி இந்த ரொட்டேஷனை கவுண்டர் கிளாக் வைஸ் இது அகெயின் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க BCl3 மாலிகுல். ஓகே, ஸோ BCl3 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன ஆக்சஸ் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C3 Z ஆக்சஸ் அண்ட் C2 Z ஆக்சஸ். இப்போ சொல்லுங்கப்பா, இந்த BCl3 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் C3 ஆக்சஸும் பாசிபிள், C2 ஆக்சஸும் பாசிபிள். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் விச் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் பா? எதுப்பா பிரின்சிபல் ஆக்சஸ்? ஸோ C3 ஆக்சஸ். ஓகே, பாலமுருகன், காயத்ரி, தேங்க்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ C3 ஆக்சஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ ஏன்? பிகாஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் த ஹையஸ்ட் ஃபோல்ட் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ஃபோல்ட் ஆக்சஸ், ஹையஸ்ட் ஃபோல்ட் இருக்கிறதுனால இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஐடென்டிக்கல் எப்பயுமே இருக்கும். இப்போ நான் இதை என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம்னா ஐடென்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரொட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம். இன்னும் ரெண்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கு, இன்வர்ஷன், இம்ப்ராப்பர் ரொட்டேஷன். அது நம்ம சொல்லுவோம் பிகாஸ் அதை தாண்டா தான் நம்ம அதுக்கே போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இதுவே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்மா வி பிளேன் பாசிபிளாப்பா? இதுல சிக்மா வி பிளேன் பாஸ் பண்ண முடியுமா? ஸோ சிக்மா வி பிளேன் இதுல எத்தனை சிக்மா வி பிளேன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 3 சிக்மா வி பிளேன் பாஸ் பண்ண முடியும்ப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்கே ஒரு பிளேனை பாஸ் பண்றோம், ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது BCl3 தானே. ஸோ இங்கே ஒரு பிளேனை பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? அகைன் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 1 சிக்மா பிளேன். ஓகே,
பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு சிக்மா பிளேன். ஸோ செகண்ட் சிக்மா பிளேன் எங்க நான் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அகெயின் நான் இந்த BCl3க்கு மேலே ஒரு ஆக்சஸை பாஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்படி ஒரு ஆக்சஸை, சாரி நாட் ஆக்சஸ், இப்படி ஒரு பிளேன், சிக்மா பிளேன். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் சிக்மா பிளேன், திஸ் இஸ் தேர்ட் சிக்மா பிளேன். ஓகேவா. ஸோ இப்படி போட்டுருக்கு வந்து பிளேன் பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆக்சஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா வி சிங்கிள் டேஷ், இது செகண்ட் சிக்மா, திஸ் இஸ் தேர்ட் சிக்மா பிளேன். ஓகேவா. ஸோ இது இல்லாம வேற ஏதாவது பிளேன் பாஸ் பண்ண முடியுமாப்பா? எனி அதர்ஸ் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இது இல்லாம வேற ஏதாவது ஆக்சஸ் பாஸ் பண்ண முடியுமா நம்மளால? எதுக்கு இப்ப கோவிட் கிளாஸ் மாதிரி அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு புரியலப்பா. புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். பிகாஸ் புரியுதா புரியலன்னு என்னால எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ ஏதாவது கேட்கலாம், ரெஸ்பாண்ட் பண்ணலாம், சாட்ல எல்லாம் போடுங்க, அதுவுமே பண்ண மாட்டீங்க. ஓகே சரி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஸோ இது இல்லாம அகைன் ஒரு சிக்மா வி பிளேன், ஒரு சிக்மா பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருக்குப்பா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் parallel to the sigma plane. ஓகேவா. ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா பிளேன், பிகாஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் இங்கே தானே பாஸ் ஆகுது, C3 ஆக்சஸ், ரைட். ஸோ C3 ஆக்சஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த C3 ஆக்சஸ்க்கு இது எப்படி இருக்கு, பேரலாக இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த BCl3 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் C3 ஆக்சஸ் அண்ட் ஒரு சிக்மா, ஒரு எலிப்டிக்கல் பிளேன் இருக்கு. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்மா வி பிளேன் இருக்கு. இது இல்லாம ஒரு சிக்மா ஹச் பிளேன் இருக்குப்பா. ஓகேவா. சிக்மா ஹச்னா என்ன சொல்லியிருக்கோம், which is perpendicular. ஓகே, பர்பெண்டிகுலர் மாலிகுலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க. ஸோ அப்போ பர்பெண்டிகுலர் பிளேன் எப்படி பாஸ் ஆகும்? ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த மூணு மாலிகுல், சாரி இந்த BCl மாலிகுலை எப்படி கட் பண்ணணும், ஸோ எப்படி கட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணோம், இந்த மூணு மாலிகுல் இது என்ன பிளேன், இங்க இருக்க பிளேன் வந்து ஆஃப் ஆஃப் கட் பண்ணோம், ரைட். ஸோ இப்போ இது பிரின்சிபல் ஆக்சஸ் இப்படி பாஸ் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால this is principal axis perpendicular இருக்கிறதுனால this is represented as sigma h. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் யாருக்கா புரியாம இருக்கப்பா? இது வரைக்கும் யாருக்கா புரியலையா? புரியலன்னா ப்ளீஸ் கேளுங்க. ஓகே. ஸோ மாலிகுலர் பிளேன் ஸ்ரீநிதி அண்ட் கார்த்திகா, ஹரிணி, எஸ், ஹரிசாண்டல் பிளேன் இஸ் பாசிபிள். ஓகேவா. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதை டயக்ராம்ல ஸ்கிரீன் விசிபிளா இருக்கான்னு சொல்லுங்கப்பா. இந்த ஸ்கிரீன் தெரியுதா அப்போ? இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது, BCl3 மாலிகுல், ரைட். ஸோ இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் 3Dல காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் BCl3 மாலிகுல் பிளேனர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ ட்ரைகோனல் பிளேனர், சாரி இது BCl3 மாலிகுல் இல்லை, திஸ் இஸ் அமோனியா, ரைட். சாரி. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், அமோனியாக்கு பார்ப்போம். இது அமோனியா மாலிகுல். ஓகே, இது வந்து அமோனியா மாலிகுல். அமோனியா மாலிகுலுக்கு ஸ்ட்ரக்சர் என்னப்பா? What is the structure of ammonium molecule? Pyramidal. Yes, pyramidal, trigonal pyramidal இல்லையா. ஸோ அப்போ பாருங்க, இதை நான் இப்போ 3Dல வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, இந்த இமேஜ் வந்து, ஸோ இதை வந்துட்டு இப்போ டாப் டு பாட்டம் நீங்க ஓகே. ஸோ இங்க பாருங்க, அப்போ அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வரும் இல்லையா. ஸோ நைட்ரஜன் அண்ட் 3 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
நீங்க பாருங்க. ஸோ அப்போ இது வந்து ஹைட்ரஜன், ரைட்? ஸோ இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். திஸ் இஸ் கால்ட் நைட்ரஜன். ஓகே. ஸோ அப்போ இந்த அமோனியாவோட ஸ்ட்ரக்சர்ல நான் எப்படி பாஸ் பண்ணலாம்? என்ன ஆக்சஸ் பாஸ் பண்ணலாம்? C3 ஆக்சஸ் இஸ் பாசிபிள், ரைட்? ஸோ இப்போ C3 ஆக்சஸ் அப்படின்னும் போது 120 டிகிரி நான் என்ன பண்றேன்? ரொட்டேட் பண்றேன்ப்பா. ஓகே. ஸோ நைட்ரஜன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாரி, இங்கே ஒரு ஹைட்ரஜன், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடல் மாலிகூல், ரைட்? ஸோ இப்போ இதில் ஒரு C3 ஆக்சஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. திஸ் இஸ் C3 Z ஆக்சஸ் பா. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவலன் ஸ்ட்ரக்சர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஸோ இப்போ அமோனியம் மாலிகூல், இது ஹைட்ரஜன், இது நைட்ரஜன். ஓகே. ஸோ இப்போ C3 ஆக்சஸ் இஸ் பாசிபிள். அப்போ இதுல பிரின்சிபல் ஆக்சஸ் யாருன்னு பார்த்தா பிரின்சிபல் ஆக்சஸ் C3 ஆக்சஸ். ஓகேவா? அண்ட் இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி எப்படி பாஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள்? எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள்? ஓகே. Okay, thank you. 3. Okay, 3 sigma plane is possible. Okay, so இப்போ நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பிரின்சிபல் ஆக்சஸ் இல்லையா? ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரலா. ஓகே. ஸோ இது பிரின்சிபல் ஆக்சஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஒரு C3 ஆக்சஸ் போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ரைட்? ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா பிளேன் பாஸ் பண்ணலாம் இல்லையா? சிக்மா பிளேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் வழியா நான் பாஸ் பண்றேன், ரைட்? ஸோ இங்க பாருங்க, இப்படி இந்த நைட்ரஜன், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் மூலியமா இப்படி ஒரு பிளேனை என்னால பாஸ் பண்ண முடியுமா? ரைட்? ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் ரிஃப்ளெக்ஷன் ஆகணும், கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் வழியா என்னால் ஒரு பிளேன் பாஸ் பண்ண முடியுமா? இன்னொரு பிளேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் மூலயமா இப்படி ஒரு பிளேனும் என்னால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் அமோனியா எத்தனை பிளேன் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு C3 Z ஆக்சஸ் ப்ளஸ் 3 சிக்மா ஆக்சஸ். ஓகேவா? ஸோ அது சிக்மா விஆர் சிக்மா ஹெச்ன்றது பர்பண்டிகுலரா பேரலல்னு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் Z ஆக்சஸ் வழியா தான் போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்மா V இஸ் பாசிபிள் இந்த இடத்துல. ஸோ இது எப்படி ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, இது தெரியுதாப்பா? இந்த டயக்ராம் தெரியுதா? 3D டயக்ராம் தெரியுதா? இருக்கா? தெரியலன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன். ஓகே, C3 ஆக்சஸ் எப்படி பேரலல் பர்பண்டிகுலர் புரியலன்னா இங்க பாருங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ் C3 ஆக்சஸ், ரைட்? ஸோ இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் இல்லையா? ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நான் பாஸ் பண்ணக்கூடிய இந்த பிளேன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க, இந்த பிளேன். ஓகே, ஸோ இந்த பிளேன் எப்படி இருக்கு? ஸோ விச் இஸ்
parallel to the principal axis. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரெப்ரசன்ட் சிக்மா வி பிளேன் சொல்லலாமா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா C3 ஆக்சஸ் இசட் டைரக்ஷன் சொல்லலாமா? ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து வேற எப்படி பிளேன் பாஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஸோ அகெயின் என்ன பண்ணலாம்? இப்போ அகெயின் ஒரு சிக்மா வி பிளேன் பாஸ் ஆகுமா? இங்க பாருங்க. ஸோ அகெயின் ஒரு சிக்மா வி பிளேன் பாஸ் ஆகுது. அது எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த பிளேன் அகெயின் இங்க ஒரு பிளேன் பாஸ் ஆகுது பாருங்க. ஸோ இப்போவும் இந்த கேஸ்ல நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் எங்க இருக்கு? பேரல்ல தான் இருக்கு. இங்க பாருங்க. நான் பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பிளேன். ஓகே. ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நான் பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பிளேன். ஓகே. ஸோ இந்த ஒரு பிளேன். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is also parallel to the principal axis. Okay. So and the last plane எப்படி present ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க பாருங்கப்பா. இதுதான் அமோனியம் மாலிகுலோட சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன ஆப்ரேஷன்ஸ் பாருங்க இங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு C3 ஆக்சிஸ் இருக்கா? இங்க பாருங்க சென்டர்ல பாஸ் ஆகுது. ஓகே. ஸோ இங்க இருக்கு பாருங்க சென்டர்ல பாஸ் ஆகுது. இது ஒரு சிக்மா பிளேன். ஓகே. ஸோ இங்க பாருங்க இது ஒரு சிக்மா பிளேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் செகண்ட் சிக்மா பிளேன். திஸ் இஸ் தேர்ட் சிக்மா பிளேன். ஓகே. நான் இப்படி பாஸ் பண்ணக்கூடியது இந்த ஹைட்ரஜன் மூலியமா. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ அமோனியா பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஒன் சிக்மா வி, திஸ் இஸ் செகண்ட் சிக்மா வி, திஸ் இஸ் தேர்ட் சிக்மா வி. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா வி சிக்மா வி பிளஸ் இப்போ இந்த இடத்துல நீங்க சொல்லுங்கப்பா 3 பிளேன் பாஸ் ஆகுது which is parallel to the sigma axis. சரி பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இதுல சிக்மா ஹச் பிளேன் இருக்கா? இந்த கேஸ் ஆஃப் அமோனியா. ஓகே. தேங்க் யூ காயத்ரி, ஹரிணி, ஸ்ரீநிதி. ஓகே. எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஹச் பிளேன் கிடையாதுப்பா. சிக்மா ஹச் பிளேன்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ விச் இஸ் பேரலல் டு த விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் சிக்மா ஹச் பிளேனை இங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இங்கே பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே பாருங்க. ஸோ இது வந்து இங்கே விச் மீன் இது எப்படி இருக்கு? நமக்கு ஸ்டேப் வந்து பிரமிடல் இருக்கும், ரைட்? ஸோ இப்படி இருக்கும் நமக்கு. ஓகே. நைட்ரஜன் இங்கே இருக்கும். ஸோ 3 ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே. ஸோ சிக்மா ஹச் பிளேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆஃபாக எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ அப்போ இது கட் பண்ணாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா ஹச் பிளேன் கிடையாது. இந்த கேஸ் ஆஃப் அமோனியா சிக்மா ஹச் பிளேன் நமக்கு கிடையாது. ஸோ எங்க ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் குரூப் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா C3V. ஓகே. ஸோ இதே இந்த கேஸ் ஆஃப் சிக்மா ஹச் பிளேன் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்களேன். இப்போ அடிஷ்னலா ஒரு சிக்மா ஹச் பிளேன் இருக்குப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு, பேரல் ஆக்சிஸ் இருக்கு, பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கு. ஈவன் தோ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் உங்களுக்கு ஒன்று இருந்தாலும் கூட நீங்க எப்படி எழுதணும்? பாயிண்ட் குரூப் எப்படி எழுதிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா C3 சிக்மா ஹச்ன்னு தான் எழுதிருக்கணும். ஓகே சார். C3 ஹச்ன்னு தான் பாயிண்ட் குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே. ஸோ பிகாஸ் ப்ரியாரிட்டி வந்து பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு போயிடும், நாட் இந்த வெர்டிகல் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல நமக்கு பர்பண்டிகுலர் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் கிடையாது, சிக்மா ஹச் பிளேன் கிடையாது. அதனால இதோட பாயிண்ட் குரூப் வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா C3H வரும்பா. ஓகே. ஸோ புரியுதா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCl thing. இப்போ புரியுதாப்பா? இங்க பாருங்க. ஸோ இந்த 3D டயக்ராமை ஜஸ்ட் இமேஜின். ஸோ இந்த 3D டயக்ராம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல BCl, ஓகே நான் காட்டிடுறேன். BCl3க்கு வந்து எப்படி வந்து பிளேன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது இங்க பாருங்கப்பா. இது வந்து 3D டயக்ராம் ஃபார் வாட்டர் மாலிகுல்ப்பா. ஸோ வாட்டர் மாலிகுல் நமக்கு இப்படி தானே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C2 ஆக்சஸ் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது பிளேன் எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. சிக்மா பிளேன் எப்படி பாஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்த ஆக்ஸிஜன் மூலியமா ஒரு பிளேன் பாஸ் ஆகும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணுத்தையும் கட் பண்ற மாதிரி ஒரு பிளேன் பாஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது C2ன்ற பிரின்சிபல் ஆக்சிஸ், 2 சிக்மா வி பிளேன் ஆக்சிஸ் பிளேன் பிரசன்ட் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பாயிண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா C2V இஸ் த பாயிண்ட் குரூப். இதுல சிக்மா ஹெச் கிடையாதுப்பா, பிகாஸ் பர்பெண்டிகுலரா போனா மட்டும்தான் நமக்கு சிக்மா ஹெச் வரும். ஸோ இந்த இடத்துல H2O மாலிகல், ஓகே? ஸோ H2O மாலிகல், ஸோ H2O மாலிகலை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் C2 ஆக்சிஸ். இங்க நான் ஆக்சிஸ் எப்படி பாஸ் பண்றேன்னு பாருங்க. ஸோ Z ஆக்சிஸ், Z டைரக்ஷன் வழியா பாஸ் பண்றேன். அகைன் இது ஒரு சிக்மா வி பிளேன், ஓகே? ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா? பிகாஸ் இங்க இருக்கிறது என்னது? இங்க இருக்கிறதும் ஹைட்ரஜன் தான், இங்க இருக்கிறதும் ஹைட்ரஜன் தான், இங்க சென்ட்ரல் இருக்கிறது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ஆக்சிஜனை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு பிளேன் போகுமா? ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பிளேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஆட்டத்தையும் பிளேனரா அப்படியே கட் பண்ணிட்டு போகும். இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் போகுது. இங்க பாருங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் எங்க இருக்கு? இது பேரலா தான் இருக்கு. ஸோ அப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா H2O மாலிகுலுக்கு பாயிண்ட் குரூப் வந்து C2V is the point group, because என்னென்ன இது பிரசண்டா இருக்கும்? ஒரு C2 பிரின்சிபல் ஆக்சிஸ் பிளஸ் 2 சிக்மா V பிரசண்டா இருக்கும். இதுல சிக்மா H கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா C2V is the point group. இது யாருக்கா புரியாம இருக்காப்பா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார், இப்போ உங்களுக்கு புரியுதா பிரின்சிபல் ஆக்சிஸ் எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணணும், எப்படி ஃபவுண்ட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் சிக்மா வி பிளேன்னா என்ன, சிக்மா ஹெச் பிளேன்னா என்ன, ரைட்? ஸோ நேத்து யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க, சந்தானம் லட்சுமி நீங்க கேட்டிருந்தீங்க, ஓகே? உங்களுக்கு புரியுதா? ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரொட்டேஷன்னா என்ன, அதாவது சிஎன் ஆக்சிஸ், சிஎன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸோ அதுல எத்தனை சிஎன் இருக்கு, அதுல இருந்து எப்படி பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுக்கணும். ஸோ இப்போ அதுல இருந்து சிக்மா வி பிளேன்னா என்ன, அது ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன்ல சிக்மா வினா என்ன, சிக்மா ஹெச்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது எப்படி ஃபவுண்ட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல சிக்மா டின்ற ஒன்னு டேர்ம் இருக்கு, ஓகேவா? ஸோ அது இப்போதைக்கு வேணாம், அது நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி டீச் பண்றேன், ஓகே? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் பார்க்கும், ஓகே? இன்வர்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இப்போ இன்வர்ஷன் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 4th ஆப்ரேஷன் பா. ஆல்ரெடி 3 ஆப்ரேஷன் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடென்டிக்கல் பார்த்துட்டோம், அண்ட் ரொட்டேஷன் பார்த்துட்டோம், தென் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். திஸ் இஸ் 4th ஆப்ரேஷன், ஓகே? which is called inversion operation. அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்வர்ஷன் ஆப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. இங்க பாருங்க. ஸோ ஈச் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈச் பாயிண்ட் இஸ் மூவ்ட் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ எ சென்டர். அதாவது ஒரு மாலிகுல் இருக்கு, அதுல சென்டர்ல இருந்து நம்ம பாஸ் பண்றோம், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், ஓகேவா? அது இன்வர்ஷன் இருக்கணும். அதாவது இங்க பாருங்க, எக்ஸ்ல இந்த பக்கம் ஆப்போசிட் சைட் போகும்போது நமக்கு என்ன இருக்கணும், நெகட்டிவ் எக்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஹேவன் சாரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒய், அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும், நெகட்டிவ் ஒய் இருக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆப்போசிட்ல நம்ம போகும்போது டிராவல் பண்ணும்போது பிரசண்டா இருக்கணும், அதுதான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் an object can have 0 or 1 inversion center தான் வச்சிருக்கோம், ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு இன்வர்ஷனை வச்சிருக்கோம், அதர்வைஸ் 0 இன்வர்ஷனை தான் வச்சிருக்கோம், which is important because இன்வர்ஷன் ஒன்னு தான் பிரசண்டா இருக்கும் ஒரு மாலிகுலை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ let's say ஸோ இது ஆப்டாய்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். ஸோ இப்போ அதை நான் எப்படி லேபிள் பண்றேன், ஏபி
A, B, C, D, E, F. ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் நான் இன்வர்ஷன் பண்றேன் அப்படின்னும் போது இது எனக்கு எப்படி ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிகாஸ் சென்டர்ல இருந்து நம்ம போகணும் இல்லையா? சென்டர்ல இருந்து போகும்போது நமக்கு என்ன ஆயிடும்? ஸோ டி வந்து இங்க இருக்கும். ஸோ ஏ, தென் திஸ் இஸ் இ அண்ட் பி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப், சி. இப்போ ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன், ஓகே, இங்க பாருங்க இன்வர்ஷன் ஆப்ரேஷன் நான் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸோ அதாவது இந்த இடத்துல இங்க பிஃபோர் த இன்வர்ஷன் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிரசன்ட் இருக்கு. பட் இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டி பிரசன்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இதுக்கு இன்வர்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல டி பிரசன்ட் இருக்கு, இந்த இடத்துல ஏ பிரசன்ட் இருக்கு. இந்த இடத்துல ஈக்குவல் நீங்க பார்க்க கூடாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் ஈக்குவலன் ஸ்ட்ரக்சரா இருக்கு, ஐடென்டிட்டிக்கலா இருக்கு, ஈக்குவலன் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் ஆப்ரேஷன் இன்வர்ஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஐடென்டிக்கலா ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அப்ப இது இன்வர்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் சேம் ஆட்டம் பிரசன்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னா இங்க ஏ பிரசன்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல நமக்கு எப்படி இருந்தா நம்ம இப்போ இது இன்வர்ஷன் சொல்லலாம்னா, இப்போ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க நம்ம கோஆர்டினேஷன்ல பார்த்துருப்போம். என் கோஆர்டினேஷன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க. ஸோ இப்போ இங்க ஏ பிரசன்ட் இருக்கு, இப்போ இங்க ஏ, தென் பி, ஸோ பி, இப்போ இங்க சி, இங்க சி. இப்போ நான் இது ஆஃப்டர் இன்வர்ஷன் பண்ணா எனக்கு என்ன வரும்? இதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ புரியுதா? ஸோ இது இன்வர்ஷன் பண்றேன் அப்படின்னும் போது இந்த டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் இன்வர்ஷன் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே சேம் டயக்ராம் தான்ப்பா ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் இன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் கிடையாது. இது புரியுதா? இன்வர்ஷன் எப்படின்னு புரியுதாப்பா? இருக்கா? புரியாம இருக்கா? ஸோ இது வரைக்கும் புரியுதா? இந்த 4 ஆப்ரேஷன் தெரியுதா? ஐடென்டிக்கல், ப்ராப்பர் ரொட்டேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ எனி டவுட்? யாருக்கா டவுட் இருக்காப்பா? ஓகே. ஸோ இவ்வளோதான். இன்வர்ஷன் பெரிய டாஸ்க்லாம் இல்லைப்பா, இட் இஸ் இன் ஈஸி. ஸோ இப்போ சொல்லுங்களேன், இப்போ இங்கே பாருங்க, நீங்க சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஸோ இப்போ சொல்லுங்கப்பா, அமாங் திஸ் 6 டயக்ராம், 6 மாலிகுல், ஸோ எந்தெந்த மாலிகுலுக்கு இன்வர்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸோ சீக்கிரம் போடுங்க பார்ப்போம். டெக்ஸ்ட் போடுங்க குரூப்ல. சரி, சாட் போடுங்க. 2, 5. என்னம்மா? 2 and 5. 2 and 5. என்னம்மா 2 and 5 இன்வர்ஷன் இருக்கா இல்லையா? எஸ் சார், இன்வர்ஷன் இருக்கு. இன்வர்ஷன் இருக்கு. ஓகே. வேறப்பா? 6th one. 6ல இன்வர்ஷன் இருக்காப்பா? இன்வர்ஷன் இருக்கா இல்லையா? யாருப்பா சொன்னது? பிரசன்ட் 1 and 2. ஸ்ரீநிதி என்ன சொல்லியிருக்கீங்க? 1 and 2. ஓகே. ஸோ 1 and 2ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. வேறப்பா? ஹரிணி 1 and 2. ஓகே. வேற? வாட் அபவுட் அபிநயா, புவனேஸ்வரி, பாலமுருகன், கோகிலா, சரவணன் எங்கப்பா? பதில காணோம். ஓகே. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 and 2 மட்டும் தான்ப்பா இதுல இன்வர்ஷன் இருக்கு. ஓகேவா?
ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க, ஸோ இப்போ சேம் டைரக்ஷன்ல நம்ம ட்ராவல் பண்ணணும். இப்போ இது சென்டர் பாயிண்ட் ரைட். ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மாலிகல் நம்ம என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷன் நான் பாஸ் பண்றேன். ஸோ அதே ஆப்போசிட் எக்ஸ்டர் இந்த டைரக்ஷன்ல நான் வரும்போது விச் மீன் இது ஒய் ஆக்சிஸ் ரைட். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளேன் ப்ரெசென்ட்டாக இருக்கு. இங்கே என்ன ஆட்டம் ப்ரெசென்ட் இருக்கு, இதே ஆட்டம் தான். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே பாருங்க. ஸோ திஸ் இஸ் சென்டர் ரைட். ஸோ இப்போ இந்த சென்டர்ல இருந்து இங்க இருக்க ஆட்டம் இங்கேயும் ப்ரெசென்ட் இருக்கு ரைட். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஆட்டம் இங்கேயும் ப்ரெசென்ட் இருக்கு. அதே போல இந்த கேஸ் ஆஃப் டாப் டு பாட்டம் இப்படி நான் இங்கே பாஸ் பண்றேன் விச் மீன் z ஆக்சஸ்ல பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட் நான் வரேன் அப்படின்னும் போது என்ன ப்ரெசென்ட் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ப்ரெசென்ட் இருக்கு. அதே போல இந்த கேஸ்ல நான் எப்படி டிராவல் பண்ணும்போது இன்வர்ஷன் ப்ரெசென்ட் இருக்கு ரைட். ஸோ ஏன் வந்து ரிமைனிங்ல இல்லை அப்படின்றத இப்போ பாருங்க. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இந்த கேஸ்ல டெட்ராஹைட்ரல் இது என்ன ஸ்ட்ரக்சர்? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நேம் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்? ஓகே. ஓகே. ஸோ ஆக்டாஹைட்ரல் ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஹைட்ரல் ஓகே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை நான் லேபிள் பண்ணல, நீங்களே பார்த்துக்கோங்க ஆக்டாஹைட்ரல். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது டயக்ராம் அப்படி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஸ்கொயர் பிளேனார். ஸோ இதுல இன்வர்ஷன் இருக்குப்பா. ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தேர்ட் ஒன்? தேர்ட் என்ன ஸ்ட்ரக்சர்ப்பா? டெட்ராஹைட்ரல். டெட்ராஹைட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாப் இங்கே பாருங்க இசட் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் சைட் இங்கே எனக்கு இருக்கு. அதே நெகட்டிவ் சைட்ல வந்தேன்னா எனக்கு இங்கே மாலிகல் ப்ரெசென்ட் ஆகவில்லை ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த கேஸ் ஆஃப் இங்கே நமக்கு மாலிகல் இருந்துச்சுன்னா இது ஓகே. பட் இங்கே பாருங்க இங்கே எந்த மாலிகுலும் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு இன்வர்ஷன் கிடையாதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 2 ஓகேவா. ஸோ 1 and 2க்கு இன்வர்ஷன் இருக்கு. பட் இந்த கேஸ் தேர்டுக்கு இன்வர்ஷன் இல்லை ஓகே. ஸோ இதுக்கு இன்வர்ஷன் இல்லை. ஸோ இங்கே பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாப்ல இருக்க ஆட்டம் சென்டர்ல இருந்து ஆட்டம் இங்கே ப்ரெசென்ட் இருக்கு. பட் அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தேன்னா எனக்கு என்ன இருக்காது, ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகல ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் எனக்கு இன்வர்ஷன் கிடையாது ஓகே. ஸோ இங்கே பாருங்க இந்த சைடு இங்கே பாருங்க இந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். இங்கே பாருங்களேன் ஓகே சார். இந்த பாருங்க ஒய் ஆக்சஸ்ல நெகட்டிவ் சைடு ஓகே. இது நெகட்டிவ் ஒய் தானே, நெகட்டிவ் ஒய், இது பாசிட்டிவ் ஒய் ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன்ல பார்க்கும்போது இன்வர்ஷன் இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வர்ஷன் கிடையாது. இந்த டைரக்ஷன் இசட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டம் பிரசன்ட் இருக்குப்பா, இந்த இடத்துல எந்த ஆட்டம் பிரசன்ட் ஆகல சார். பட் ஆனா ஒரே ஒரு இன்வர்ஷன் இருக்குல்ல, அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் இன்வர்ஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகேவா. இப்போ இதுல இன்கேஸ் இங்க நமக்கு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருந்து இங்க ஒரு ஆட்டம் அதாவது ரெண்டு இன்வர்ஷன் இருக்கு, ரெண்டு ஆட்டத்துக்கு இன்வர்ஷன் இருக்கு, ஒரு ஆட்டத்துக்கு இன்வர்ஷன் இல்லைனாலும் அந்த இடத்துல இன்வர்ஷன் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ண கூடாது ஓகேவா. இன்வர்ஷன் போது நமக்கு என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டத்திலயும் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கணும் ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் இன்வர்ஷன் கிடையாது, தென் இதுக்கும் இன்வர்ஷன் கிடையாதுப்பா. புரியுதா? எனி டவுட்? இது வரைக்கும் யாருக்கு டவுட் இருக்காப்பா இன்வர்ஷன் எப்படி பார்க்கணும்னு? ஓகே. என்னப்பா எனக்கு டவுட்? ஓகே. ஸோ இப்போ இன்வர்ஷன் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் எப்படி பார்க்கணும், தென் ப்ராப்பர் ரொட்டேஷன் எப்படி பார்க்கணும், தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருக்கோம், ஐடென்டிட்டிக்கா சரி இன்வர்ஷன் பார்த்துருக்கோம் ஓகேவா. இன் ரிமைனிங் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் ஓகே. ஸோ இதான் ஃபிஃப்த் ஆப்ரேஷன் இம்ப்ராப்பர் ரொட்டேஷன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்லாம் இல்லை, கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸிப்பா. ஸோ இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ சிம்பிள் டேர்ம்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், நல்லா பாருங்க, ரொட்டேஷன் ஃபாலோடு பை பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஓகேவா. ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which represent as SN அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம். இம்ப்ராப்பர் ஆக்சஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், SN அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் சிம்பிளா எப்படி சொல்றது,
இதுவே சிம்பிள் டேர்ம் தான், பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொட்டேஷன் ஃபாலோட் பை பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் இதுதான்ப்பா. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எஸ்என்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, எஸ்என் சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. எஸ்என் பிளேன். ஓகே, எஸ்என் பிளேன் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாங்க. ஓகே, ஸோ எஸ்என் பிளேன். அப்போ எஸ்என் பிளேன்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஈனா என்னன்றது தெரியும். ஈனா என்னப்பா, ஈன்றத விச் இஸ் ரெப்ரசென்ட் அஸ் ஐடென்டிக்கல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிஎன். சிஎன் ரெப்ரசென்ட் அஸ் ரொட்டேஷன் ஆப்ரேஷன். ஓகே, அதாவது ப்ராப்பர் ரொட்டேஷன். அண்ட் சிக்மா ரெப்ரசன்டஸ். ஓகே, சிக்மா எது ரெப்ரசென்ட் பண்ணுது, ரிஃப்ளெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஐ ரெப்ரசன்டஸ் இன்வர்ஷன். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, இன்வர்ஷன். எஸ்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்றேன் பாருங்க. எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. ஸோ இப்போ S1 plane அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி நாட் S1, S2. S2 is a direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா, C2 is a direction followed by sigma, அதாவது perpendicular reflection. அதான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, rotation followed by perpendicular reflection. இப்போ S2 ஆக்சிஸ்ல S2 axis in Z direction கொடுத்துட்டா அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளேனை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா C2 in Z direction ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டோம், ரைட்? ஃபாலோட் பை, அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். பிகாஸ் இது Z டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இதுக்கு பர்பெண்டிகுலர், இங்க பாருங்க நம்ம ஆக்சஸ் இங்க பாஸ் பண்ணிருக்கோம் Z டைரக்ஷன்ல. அப்ப பர்பெண்டிகுலர்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம இதுக்கு பர்பெண்டிகுலர்னா அப்ப அந்த Z ஆக்சிஸ் இல்லாம XY பிளேன்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். ஓகே, சோ புரியுதா? சோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து எழுதுறேன் பாருங்க. சோ நெக்ஸ்ட் S3 னா S3 in Z direction. Okay, S3 in Z direction which represent as C3 in Z axis, அதுக்கப்புறம் sigma XY plane. Okay, அதாவது rotation followed by reflection. Okay, so அதுக்கப்புறம் வந்து பாருங்க. So இதே S4 அப்படின்னா என்னது, S4 Z direction அப்படின்னா, so இப்போ C4 in Z direction followed by perpendicular reflection. ஓகேவா? ஸோ அதே போல S5, ஸோ Z direction அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா C5 in Z direction followed by perpendicular reflection. அதே போல S6 which represent as C6 Z and அதுக்கப்புறம் சிக்மா XY plane. ஓகேவா? இது புரியுதாப்பா? இம்ப்ராப்பர் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which represent as SN, அதை சிம்பிளா நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் ஃபாலோட் பை த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், இது எப்படி சார் நம்ம ஆப்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCl3 மாலிகுல் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் BCl3. ஸோ இப்போ BCl3 மாலிகுலை எப்படி வந்து இம்ப்ராப்பர் ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இந்த ரொட்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இப்போ ரொட்டேட் பண்ணலாம், அப் டு நமக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. BCl3 மாலிகுல். ஓகே, ஸோ இப்போ BCl3 மாலிகுல் நமக்கு தெரியும், இட்ஸ் இஸ் இந்த பிளேனார் ஸ்ட்ரக்சர், ரைட்? Cl Cl Cl. ஓகேவா? இப்போ நான் இது என்னவா சொல்லி ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா,
இங்க பாருங்கப்பா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை S1 ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ which represent as S1 operation. Okay, ஓகே. இப்போ BCl3 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் BCl3 மாலிகுலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆக்சஸ் பார்த்தது, which mean எத்தனை டிகிரி பா ரொட்டேட் பண்ணணும் நம்ம? ஸோ 120 டிகிரி. இதை நான் எப்படி ரெகுலேட் பண்ணலாம்? ஸோ 1, 2 and 3 அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, என்ன பண்ணணும், 120 டிகிரி, ரைட்? 120 டிகிரி இந்த கவுண்டர் கிளாக் போய். ஓகே, ஸோ அப்படி லேபிள் பண்ணிட்டு இப்போ நான் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர், அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி இப்போ கிடைக்கும்? ஸோ இங்கே வந்து 1, ரைட்? ஸோ இப்போ செகண்ட் இங்கே வந்துடும், திஸ் இஸ் தேர்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ரேஷன் என்னது, இது ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன். இது வந்து என்னது, ரொட்டேஷன் ஆப்ரேஷன். இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ஷன், அதாவது பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இங்க வந்து C3, ரைட்? ஸோ இங்க வந்து C3. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலர்னா இங்க பாருங்க. ஸோ இங்க ஜஸ்ட் இமேஜின், நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோட 3D டயக்ராம் எடுக்கிறேன். இங்க பாருங்கப்பா. ஸோ எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா இந்த 3D டயக்ராம்? இங்க பாருங்களேன். ஸோ இதான் BCl3 மாலிகுல். ஓகேவா, ஸோ இந்த BCl3 மாலிகுல்ல இது வந்து போரான்பா, சரியா? இது போரான், இது குளோரின். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் எது வழியா பாஸ் பண்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. BCl3 மாலிகுல் அப்படின்னும் போது ஸோ இது வழியா நான் பாஸ் பண்றேன், ரைட்? ஸோ ஜஸ்ட் இமேஜின், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து C3 in Z டைரக்ஷன், ரைட்? ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த 3 மாலிகுலையும் கட் பண்ற மாதிரி, ஓகே, நல்லா பாருங்க. ஸோ இந்த 3 மாலிகுலையுமே கட் பண்ற மாதிரி இங்க ஒரு பிளேன் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தெரியுதா? ஸோ இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் பர்பண்டிகுலர். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி இருக்கு, இந்த பிளேனுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலர்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 90 டிகிரியில இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து XY பிளேன். ஓகே, ஸோ இது வந்து XY பிளேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா Z. ஓகேவா, ஸோ அப்போ ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன். இப்போ சின்ஸ் இது வந்து Cl3 இருக்கிறதுனால நமக்கு வந்து குளோரினா இருக்கிறதுனால நமக்கு இங்க லேபிள் தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து லோப் மாதிரி உங்களுக்கு கன்சிடர் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல தேவையில்லை. 3D டயக்ராம் புரியுதா? பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் புரியுதா? ஸோ அப்போ இந்த நான் பாஸ் பண்ணக்கூடிய பர்பண்டிகுலர் பிளேன் எப்படி போக போகுது? ஸோ இங்க பாருங்க, இந்த 3 CLையும் கட் பண்ணிட்டு இப்படி போக போகுது. ஓகே, ஸோ இங்க இப்படி பாஸ் பண்ண போறேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு அதாவது டிஃபரன்ஷியேட் தெரியாது இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து இந்த நமக்கு ஆர்பிட்டால்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ ஆர்பிட்டால்ஸ் மாதிரி நான் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது டாப் வியூ, இது பாட்டம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டத்துக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இது டாப் அண்ட் பாட்டம். ஓகே, ஸோ டாப் ஆர்பிட்டல் வந்து ஆக்குபைடா இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இந்த கேஸ் என்ன பண்றேன், ஒரு சிக்மா H பிளேனை பாஸ் பண்றேன்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிக்மா H பிளேனை பாஸ் பண்றேன். ஸோ அப்படி சிக்மா H பிளேன், அதாவது இதை அப்படியே மொத்தமா கட் பண்ற மாதிரி. ஓகே,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிக்மா ஹச் பிளேனை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணும் போது எனக்கு டயக்ராம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஆட்டம்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனில் தேர்ட் ஆட்டம் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆட்டம் அப்படியே இருக்கும், தேர்ட் ஆட்டமும் அப்படியே இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன மட்டும் சேஞ்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ஆட்டம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த லோப்ஸ் இப்படி ஆகிடும். கரெக்டா? ஸோ இது யாருக்கா புரியாமல் இருக்கா? இல்லைனா இந்த சிம்பிள் நான் இருங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா பாசிட்டிவ் லோப் நெகட்டிவ் லோப் இது வரைகிறதுக்கு நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, டூரிங் ரிஃப்ளெக்ஷன் இது என்ன வரும், பாசிட்டிவாக வரும், இது நெகட்டிவ், பாட்டம்ல நெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இது நெகட்டிவ் வந்துடும், இது பாசிட்டிவ் வந்துடும், ரைட்? ஸோ இப்போ ஆஃப்டர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது செகண்ட் S2 ரொட்டேஷன் போடுறோம். இப்போ ஃபாலோட் பை ரொட்டேஷன், ரைட்? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் இந்த லாஸ்ட் ஸ்ட்ரக்சரும் நமக்கு எப்படி இருக்கு, இட் இஸ் நான் ஈக்குவலன்ட். சரி, நான் எக்ஸாக்ட், அதாவது ஐடென்டிக்கலா இல்லை, எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை. எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பாருங்க, இந்த கேஸ்ல அகெயின் இப்போ டயக்ராம் எப்படி இருக்கு, ஸோ திஸ் இஸ் தேர்ட் குளோரின், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட், ரைட்? ஸோ அதில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நமக்கு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சாரி இது அப்படியே எடுத்துக்கிறேன்ப்பா. இங்கே பாருங்க, இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் அப்படியே போடுறேன். ஸோ இது வந்து பாசிட்டிவ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன்ப்பா. என்ன பண்ணணும் இப்போ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ஸோ இப்போ அகெயின் ஒரு 120 டிகிரி நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், இந்த டயக்ராம் அப்படியே இங்கே வரும் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது நமக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் செகண்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குளோரின், திஸ் இஸ் தேர்ட் குளோரின் இல்லையா? ஸோ ஆனால் பட் இந்த இடத்துல என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். விச் மீன் இந்த நெகட்டிவ் அங்கேயே இருக்கும், பாசிட்டிவ் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அகைன் ரொட்டேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ஃபாலோட் பை பர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஸோ இப்போ இந்த இடத்துல இது என்ன பிளேன்பா, சிக்மா ஹெச் பிளேன்பா. இது வந்து சிக்மா ஹெச் பிளேன். ஓகே, சிக்மா ஹெச் பிளேன்ல நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றேன். இது இது ரொட்டேஷன், இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொட்டேஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் நமக்கு எப்படி இருந்துரும் டயக்ராம், ஸோ ஆட்டம்ஸ் அப்படியே தான் சேமா தான் இருக்கும். ஸோ தேர்ட் குளோரின் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் குளோரின், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் குளோரின், அப்படியே தான் இருக்கும். பட் இந்த கேஸ்ல நமக்கு என்ன ஆயிடும், ஸோ பாசிட்டிவ் இங்க மேல வந்துடும் அண்ட் நெகட்டிவ் இங்க வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ அகெயின் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கா, இதான் நமக்கு ஸ்டார்டிங். ஓகே, ரைட்டா? ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட், இப்போ இது ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கா, ஐடென்டிக்கலா இது ஈக்குவலண்டா இருக்காப்பா? ஹலோ, இருக்கீங்களா? ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம இது வரைக்கும், எஸ், தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எது வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்றோம் அப்படின்னும் போது, ஸோ இப்போ பாருங்க நெக்ஸ்ட், இதே டயக்ராம் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் அகைன் என்ன பண்றேன், இப்போ அகைன் என்ன பண்ணணும், 120 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்ப்பா, ரைட்? 120 டிகிரி ரொட்டேட் பண்றேன். ஸோ இந்த கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஆட்டம், this is second atom, this is first atom, right? So but இந்த கேஸ்ல நமக்கு இது பாசிட்டிவ் மேல தான் இருக்கும், நெகட்டிவ் பாட்டம்ல இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன், ரைட்? ஸோ பர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னும் போது அப்படியே ஹோல் ஆட்டம் கட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா ஹெச் பிளேன். ஓகே, சிக்மா ஹெச் பிளேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, சிக்மா ஹெச் பிளேன் வைக்கும் போது இங்கே வந்து பாசிட்டிவ், ரைட்? பாட்டம்ல பாசிட்டிவ், டாப்ல வந்து நெகட்டிவ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பட் ஆட்டம்ஸோட ரெப்ரஸன்டேஷன்லாம் சேம் தான். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டம், திஸ் இஸ் தேர்ட் ஆட்டம், திஸ் இஸ் செகண்ட் ஆட்டம்.
ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போவும் நமக்கு என்ன கிடையாது, நமக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், அகைன் நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது எப்போன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். So this is second, right? So இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், இப்போ அகைன் நான் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ அகெயின் 120 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன் கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போ எனக்கு இங்கே வந்துடும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துடும், ரைட்? ஸோ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துடும். ஸோ இது வந்து திஸ் இஸ் செகண்ட் அண்ட் திஸ் இஸ் தேர்ட், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், அகெயின் சிக்மா ஹச், ரைட்? ஒரு பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். பட் இந்த கேஸில் நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஸோ நெகட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஸோ அப்படி இந்த கேஸில் நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ ஆட்டம்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டம், திஸ் இஸ் செகண்ட் ஆட்டம், திஸ் இஸ் தேர்ட் ஆட்டம். இப்போ சொல்லுங்கப்பா, இந்த டயக்ராம் அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த திஸ் லாஸ்ட் டயக்ராம், ஓகேவா? இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமும் சிமிலரா இருக்காப்பா? எஸ் சார், பட் சைன்ஸ் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு என்ன வரணும், சைன் ஆப்போசிட்ல இருக்கு, பட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுவாங்க. ஸோ இந்த ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும்னா S36 கிடைக்கும்பா. ஓகே, S36 நமக்கு கிடைக்கும். ஸோ இது அகைன் ட்ரை பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். இல்லை இது உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் அடுத்து நான் 3D டயக்ராம்ல காட்டுறேன். ஓகேவா? இந்த இம்ப்ராப்பர் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் சேலஞ்ச் கிடையாது. பட் என்னன்னா நீங்க கொஞ்சம் கரெக்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுட்டீங்க, அதாவது எந்த ஆக்சஸ்ல பாஸ் பண்றீங்க. இப்போ C2 ரொட்டேஷன் இந்த கேஸ் ஆஃப் Z டைரக்ஷன்னா அதுக்கு பர்பண்டிகுலர்ல நீங்க ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை மேபி எந்த எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணிட்டு வரீங்கன்னா மேபி PTCL4. ஓகேவா? ஸோ PTCL4 இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வேணா இம்ப்ராப்பர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிட்டு வாங்க.
ஸோ எங்கே வரும்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 5 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பார்த்தாச்சு ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இம்ப்ராப்பர் ஆக்சஸ் அண்ட் சிக்மா பிளேன் ஓகேவா. சிக்மா பிளேனாக இருந்தாலும் சரி, சிக்மா ஹச்சாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இன்வர்ஷன், அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ரொட்டேஷன். இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் எக்ஸாம்பிள் நல்லா கொடுக்குறேன், எக்ஸாம்பிள் 3Dயில் காட்டுறேன் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க எப்படி வந்து பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பிளேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து மீத்தேன் மாலிகுலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மீத்தேன் மாலிகுலுக்கு எப்படி வந்து பாருங்க, ரொட்டேட் த்ரூ த 90 டிகிரி, அதுக்கப்புறம் பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்போது எப்படி வரும்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. எப்படி ரொட்டேஷன் அண்ட் பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்க, இதுதான் இம்ப்ராப்பர் ஆக்சஸ், ரொட்டேஷன் ஃபாலோட் பை பர்பண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஓகேவா. இந்த எக்ஸாம்பிளும் இதில் இருக்கு. ஸோ இங்கே இதில் வந்து மீத்தேன் மாலிகுலுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, S4. இது வந்து மீத்தேன் மாலிகுலுக்கு. ஏன் S4 அப்படின்னும் போது, பிகாஸ் C4 ரொட்டேஷன் நம்ம பண்ணுறோம். இது நீங்கள் ஒவ்வொரு ரொட்டேஷனும் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதை பாருங்க, இதுவுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இது இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புரியும் ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாயிண்ட் குரூப் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது டிஃப்ரெண்ட் மாலிகுலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இது வரைக்கும் இருக்க டவுட் இருக்கப்பா? சிமெட்ரி எலமெண்ட், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிமெட்ரிஸ், இதில் இருக்க டவுட் இருக்கப்பா? டவுட், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? புரியலன்னா சொல்லுங்க, திரும்பவும் நான் நடத்துறேன் ஓகே. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட், யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ இதில் டவுட் இல்லைன்னா we will wind up this class ஓகேவா. ஸோ அண்ட் சாலிட் ஸ்டேட் முடிச்சிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எப்போயாவது டைம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு சண்டேல நான் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தனியாக எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இல்லை அதர்வைஸ் நான் அது ரெக்கார்டு வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ப்ராப்ளம்ஸு ஓகே. ஸோ பட் அது டைம் இருந்தால் மட்டும்தான். பட் யுவர் செல்ஃப் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்லையுமே நிறைய பேர் வரல, ஒரு 8 பேர் தான் வந்திருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, சிஎஸ்ஆர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஒரி பண்ணாதீங்க, பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான் ஓகேவா. நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை கோ த்ரூ பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். பேட்டர்ன்ஸை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதர்வைஸ் வில் வைண்ட் அப் திஸ் கிளாஸ். அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிளாஸ் வரீங்க, கிளாஸ் வந்துமே எந்த ரெஸ்பாண்டும் கிடையாது. இந்த சேட்டில் பண்ணுங்கள், அதர்வைஸ் நான் மைக் ஆன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். மைக் ஆன் பண்ணி பேசுகிறது இன்னும் பெட்டர். பட் ஓகே, எல்லாருக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படின்றதுனால தான் சரி சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவுமே பண்ண மாட்டேங்க. சிம்பிள் கொஷின் தானே, ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் இல்லையா. ஸோ பிகாஸ் நீங்கள் அந்த பக்கம் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க என்ன போகிறீங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. தென் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்றதும் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஓகே. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ரெஸ்பாண்ட். அண்ட் குரூப்பில் எல்லோரும் அட்டென்ஸ் போட்டுருங்க வந்தவங்க. அண்ட் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணுங்கள் ஓகே. ஓகேப்பா, தேங்க்யூ ஆல். திஸ் வீக் வில் ஆல்சோ டெஸ்ட்ப்பா, சாலிட் ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ பிகாஸ் அது முடிச்சிருக்கோம். அண்ட் குரூப் தியரியில் இது வரைக்கும் எது முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், சாலிட் ஸ்டேட் அண்ட் குரூப் தியரியில் நடத்தின வரைக்கும் ஓகேவா. ஸோ சண்டே டெஸ்ட்டு படிச்சுட்டு வந்துடுங்க ஓகே. தேங்க்யூ. பாய், குட் நைட்.